ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே திருச்சபையாக வீடுகளிலே இருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டின இந்த தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். நாங்கள் பாடும் பொழுது எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களோடு சேர்ந்து ஆராதியுங்கள். ஆண்டவர் இந்த நாளின் ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு வீடுகளிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளின் ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என் வீட்டிலே உம்முடைய பிரசன்னம் இறங்க வேண்டும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே என் வீடு முழுவதும் உம்முடைய வார்த்தை தொனிக்க வேண்டும். ஆண்டவரே ஆராதனைக்கு விரோதமாக தடையாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு எங்களோடு பாடி துதித்து உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறார்களோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இருக்கிற ஆராதிக்கிற வீடுகளில் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே இன்றைய ஆராதனையின் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 23வது பாடலை பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 23வது பாடல். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நான் நேசிக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். எல்லாரும் சேர்ந்து, சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே, சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அவரை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை இமை பொழுதே தம்
மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளியே கர்த்தரை கொண்டாடுவே. கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை நிறுத்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். 618வது பாடலை பாடுவோம். அருமையான வாக்குத்தத்த பாடல். நீதியின் கரத்தினால் தொடர்ந்து என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே எனக்கு பலனாயிருக்கிறார். அதனால் எதற்கும் நான் அஞ்சிடேன். இந்த கொரோனா வைரஸுக்காக நான் அஞ்சிடேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார். 2வது சரணத்திலே வாசிக்கிறோம். அவர் அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். நல்ல வாக்குத்தத்த பாடல். நீங்கள் வீடுகளிலே நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுங்கள். ஆண்டவர் வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 618வது பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். சேர்ந்து நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். சேர்ந்து உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. சொல்லுங்க, என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். ஆராதிக்கும் முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் ஒரு காலமும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்முடைய ஆராதனை ஒரு கடமைக்கான ஒரு ஆராதனையாய் இந்த நாளின் ஆராதனை மாறிவிடக்கூடாது. பிதாவை உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆராதனை வேளையிலே ஆராதனை நடத்துகிற நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்களும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுங்க. இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும். என் கண்களை பரிசுத்தப்படுத்தும். என் உதடுகளை பரிசுத்தப்படுத்தும். என் செவிகளை பரிசுத்தப்படுத்தும். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்.
என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும், என் பாதங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனை நடத்துகிற என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற முதியவர்களை பரிசுத்தப்படுத்தும், சகோதரர்களை பரிசுத்தப்படுத்தும், சகோதரிகளை பரிசுத்தப்படுத்தும், வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும், சிறுவர்கள் பாலகர்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. இயேசுவே, எங்கள் திருப்திக்காக நாங்கள் ஆராதிக்க கூடாது. பரலோகம் இந்த நாளின் ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறையாக எங்களை பலிபீடத்திலே வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்களாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தாவீது சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று தாவீது சொல்லுகிறார். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று அவருக்கு தெரியும். தேவ பிரசன்னம், தேவனுடைய அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை என்றால் என்னுடைய ஸ்தோத்திர பலி எல்லாம் ஒன்றும் பரலோகம் செல்லாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் வேதம் முழுவதும் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரன் தன்னையே ஆராய்ந்து 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 பார்க்கிறார். ஒரு முறை கூட பலிபீடத்தில் நம்மை வைப்போம். அப்படியே வலதுகரத்தை ஏந்தி, ஆவியானவரே, 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 பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமே, என்னை நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வீடுகளில் முழங்கால் படியிட்டு குடும்ப தலைவர் அப்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. குடும்ப தலைவி என்னை நிரப்புங்க, ஆவியானவர் என்னை நிரப்புங்க. வாலிபர்கள் சொல்லுங்க, என்னை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, என் வீட்டிலே உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆவியானவரே, 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 ஒரே மனதோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, 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 என்னை நிரப்பும். ஆவியானவரே, என்னை நிரப்பும். ஆவியானவரே, என்னை நிரப்பும். ஆவியானவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆராதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீங்க ஆராதிங்க. முழங்கால் படியிட்டோ, எழுந்து நின்றோ, கரங்களை உயர்த்தியோ, உங்கள் வீடுகளிலே நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை எப்படியெல்லாம் துதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் துதிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு முறை கூட அல்லேலூயா அல்லேலூயா. அவரை பாட பாட அவரை பாட பாட அல்லேலூயா துதிக்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு இன்பமானது அல்லேலூயா. ஏற்றரவாளனே அல்லேலூயா. பலத்தின் ஆவியே அல்லேலூயா. ஏற்றரவாளனே அல்லேலூயா. பலத்தின் ஆவியே அல்லேலூயா. சத்திய ஆவியே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. சத்திய ஆவியே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பெரிய தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, மகத்துவமுள்ள தெய்வமே, மாறாத தெய்வமே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, நீங்களாக நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் என் நாவினால் புகழப்பட்டார், அவர் என் நாவினால் புகழப்பட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். நித்தியானந்த கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமை உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு மகிமை உமக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இருக்கிற இடங்களிலே அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே
நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம். நல்லவரே நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே, இயேசுவே உன்னதரே உயர்ந்தவரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, இருள் நீக்கும் எங்கள் ஒளி முகமுறை. அப்பாலோ 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 அப்பாலோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, ஒவ்வொருவரும் பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. அப்பாலோ 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 அப்பாலோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்தில், ஏசப்பா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா அப்பா அப்பா, எல்லா சூழ்நிலைகளை அறிந்த தகப்பன், எல்லா சூழ்நிலைகளை அறிந்த தகப்பன் பரமபிதா, நீங்க உள்ளத்திலிருந்து அப்படி கூப்பிடணும். அப்பா உதவி செய்கிற தகப்பனே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து விதமாக சொன்னார், தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமக்கிற தெய்வம். அந்த அப்பாவை பார்த்து முழு மனதோடு அவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கிட்டி சேர்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. உள்ளத்தில் அப்பா எல்லாவற்றையும் அறிந்த தகப்பனே, உதவி செய்கிற தகப்பனே, நல்ல ஈவுகளை கொடுக்கிற தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சூழ்நிலையை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு முறை கூட உங்கள் கரங்களை உயர்த்தி குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் தூரத்திலே இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே நான் முழந்தால் படியிட்டு ஆராதனை வேளையிலே முழுவதும் தருகிறேன் நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் எமனேசர் இதுவரை உதவி கரங்களை உயர்த்தி சொல்லலாம் பார்த்து கொள்வே எமனேசர் இதுவரை உதவி நீ யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வே ஒரே முறை இதுவரை உதவி நீ யெகோவா பார்த்து கொள்வே எல்லாம் பார்த்து கொள்வே நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஒரு சின்ன பிள்ளைய போல நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் அப்பா. ஒரு குழந்தை பெற்றோரிடத்துல எப்படி 100% ஒப்பு கொடுக்குதோ அதே போல நான் இப்பொழுது முழங்கால் படியிட்டு, முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க, முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். எபனேசரே இதுவரை உதவி செய்தவரே, இதுவரை உதவி செய்தவரே யெகோவாயிரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ரட்சகர், என் ரட்சகர் ஜீவிக்கிறார், என் ரட்சகர் ஜீவிக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தெய்வ ஜனமே, சகோதரனே சகோதரியே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் தேவன் நமக்கு கிருபை கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக ஒரு முறை கூட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் இருக்கிறவர்கள் இருப்பில் என்றால் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எழுந்து நெல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலே உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பெரிய தயவினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒரு வருடத்தை தாண்டி வரும்படி பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வருடத்தில் வேண்டிய எல்லா விதமான ஆண்டவரே பரலோக பூலோக நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆண்டவரே பொருளாதாரத்திலே, சரீரத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. விசேஷித்த விதமாய் சுகவீனமாய் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சுகவீனமாய் இருக்கிற மக்கள் இந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்கள் திருச்சபையில் இருக்கிறார்களோ,
இல்லை ஆன்லைனில் டிவியின் மூலமாக யாரெல்லாம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்படியே ஜெப வேலையில் இருக்கும் பொழுது நாம் இப்பொழுது கொரோனாவுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். தேசமெங்கும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தர வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதனுடைய எல்லா வல்லமைகளை எல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் மாற்ற வேண்டும். இவைகளை மனதில் வைத்து தேவனுடைய வார்த்தைக்காக நமது மத்தியிலே இருக்கிற தேவ ஊழியர் ஜெயராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை வேலைக்காக மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்காக, ஆண்டவரே இந்த வைரஸ் ஃபீவருக்காக, ஆண்டவரே அதுக்கு ஏற்படுத்தின தாக்கத்துக்காக உம்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே எங்களிடத்துலேருந்து நீக்கி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. உம்மாலே எல்லாம் கூடும். நீ சொல்ல ஆகும். நீர் கட்டளிட நிற்கும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்களுடைய குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறனுடைய சாவை கர்த்தர் விரும்புவதில்லை என்று சொல்லி எல்லாம் வாசிக்கிறோம்ப்பா. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இந்த கொரோனாவினால் மரணத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவரே, இந்த மரணத்தை கர்த்தர் தடுத்தருள்வீராக. மாத்திரமல்ல தகப்பனே, ஆண்டவரே, உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் இப்படி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஜப்பானுக்காக, ஆண்டவரே, இத்தாலிக்காக, பிரான்ஸுக்காக, பெல்ஜியத்துக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக, ஆப்பிரிக்க நாடுகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சைனா தேசத்திற்காக, இன்னும் உலகின் பல பகுதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கும் விரைவாக கொஞ்ச நாளைக்கு விரைவாக பரவி வருகிறது தகப்பனே. இரக்கமாயிரும் ராஜா, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து இந்த உலகத்தை ஆண்டவரே விடுவிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் மறிக்கிற ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, மது பிரியத்தினால் மறிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்போது அரசாங்கம் அதை திறந்து விட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த படியிலிருந்து ஜனத்தை விடுவிப்பீராக. ஆண்டவரே, கொரோனாவில் வைத்தியம் பார்க்குற மருத்துவர்களுக்காய் செபிக்கிறோம், நர்ஸுகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகளுக்காக, அரசாங்கத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்தில் எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நீர் அப்படி செய்வீராக. எல்லா கனம் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்திலே ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடி வந்திருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு முதலாக அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கள் எஜமானனே, எங்கள் முதலாளியே, உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும்.
ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, உமக்கு பிரியமாக ஜீவிக்க, கர்த்தருக்கும் தேசத்துக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் அவர்கள் பிரயோஜனமாக இருக்க இந்த செய்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். அடியான் வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வையும். உமக்கு மகிமையும் ஜனங்களுக்கு நன்மையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஹூ இஸ் எ கிறிஸ்டியன்? ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார்? ஹூ இஸ் எ கிறிஸ்டியன்? இப்போது வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே முதலாக அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பின்பற்றின சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. சீஷர்கள் என்றால் பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்கிறவன், வேலைக்காரன் என்ற பல அர்த்தங்கள் உண்டு. ஃபாலோயர், லேர்னர், சர்வன்ட் என்ற அர்த்தங்கள் உண்டு. இதில் பின்பற்றுதல் என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல அடையாளம். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவன் யார்? யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். anyone who follows Christ, he is a Christian. கிறிஸ்தவ பேர் வைத்திருப்பதனாலோ அல்லது ஞானத்தானம் எடுப்பதனாலோ அல்லது சபையில் அங்கமாய் இருப்பதனாலோ அல்லது இயேசுவை பாடுகிறதுனாலோ ஜெபிப்பதனாலோ ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிறதில்லை. எந்த ஒரு நபர் இயேசுவை பின்பற்றுகிறாரோ அவர்தான் கிறிஸ்தவர். எனவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் யாவருக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற காரியம், நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர் தானா என்பதை இப்போது நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர் தான் கிறிஸ்தவர். The one who follows Christ, he is a Christian. அப்படியானால் இப்போது சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவை ஒருவர் பின்பற்றும் போது என்ன அடையாளங்கள்? The tokens of the person who follows Christ. இயேசுவை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் அதற்கு என்ன அடையாளங்கள்? அதை வைத்து நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர் தானா என்பதை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். Because you are going to a church, that will not make you a Christian. Because you are having a Christian name, it will not make you a Christian. Because you are born to a Christian parents, it will not make you a Christian. Only when you follow Christ, then only you are a Christian. நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கிறீர்கள். நம்முடைய தேசத்திலே தோன்றின ஒரு தேவனுடைய ஊழியர் சாது சுந்தர் சிங் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நீங்கள் கூட அதை வாங்கி வாசிக்கலாம். ஆமாம், கிறிஸ்டியன்ஸ் விதவுட் கிரைஸ்ட், நான் கிறிஸ்டியன்ஸ் வித் கிரைஸ்ட் என்று அவர் சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த நூலை நீங்கள் வாசிப்பீர்களானால் கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டிருக்கிற அநேகர் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஒரு கிறிஸ்தவன் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் யாவரும் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்பது ஒரு கேள்வி. எனவே இந்த கேள்வி நம்மை நாமே கேட்போம். இயேசுவை ஒரு நபர் பின்பற்றுகிறார் என்றால் அதனுடைய அடையாளங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் இப்போது நாம் எடுக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த சில அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே இந்த காலேபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலேப் என்பவன் ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றினான் என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். உபாகமம் 1:36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், பாருங்கள், காலேபை பற்றி சொல்லியிருக்கிறது. அவன் உத்தமமாய் பின்பற்றினான். ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுதல். இயேசுவை நிறைய பேர் பின்பற்றுகிறார்கள், இயேசுவை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறார்கள்? இயேசு இந்த பூமியிலே உயிரோடு வாழ்ந்த காலத்திலே அவரை நிறைய பேர் பின்பற்றினார்கள்.
சிலர் தங்கள் தேவைகளுக்காக அவரை பின்பற்றினார்கள். வியாதி இருக்கிறது, இயேசு பின்னாடி போனால் அவரை தொட்டா சுகம் கிடைக்கும் என்று சொல்லி தங்கள் தேவைகளுக்காக இயேசுவை பின்பற்றினார்கள். ஒரு சிலர் அவர் செய்தியை கேட்பதற்காக பின்பற்றினார்கள். நல்ல பிரசங்கம் வைக்கிறார், நல்ல போதனை இருக்கிறது, அவர்கிட்ட போன நல்ல சத்தியங்களை கேட்கலாம் என்று சொல்லி அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். ஒரு சிலர் அவரை ராஜாவாக்கலாம், நல்ல சாப்பாடு கொடுக்கிறார், 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார், இப்படி ஒரு ஆள் ராஜாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை பிடித்து கொண்டு போகலாம் என்று பின்பற்றினார்கள். ஒரு சிலர் அவர் மேல் குற்றம் சாட்டலாம், அப்படி ஊழியத்தில் ஏதாவது குற்றம் இருக்கிறதா, அப்படி பிரசங்கத்தில் ஏதாவது குற்றம் இருக்கிறதா, பிழை இருக்கிறதா என்று சொல்லி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்காக பின்பற்றினார்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பின்பற்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் கேட்டு பார்க்க வேண்டும். With what attitude you follow Christ? With what attitude you follow Christ? எந்த மனநிலையில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்? இந்த காலேப் என்பவன் உத்தமமாய் பின்பற்றினானாம். அது எந்த அடையாளத்தில், with what context அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே வேவு பார்க்க சிலரை அனுப்பினார் கானான் தேசத்தை. அப்படி அனுப்பினவர்களிலே ஒருவன் தான் இந்த காலேப். இந்த காலேபும் யோசுவாவும் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள், சூழ்நிலைகள் சரியில்லை. சூழ்நிலைகள் சரியில்லாதனாலே மற்றவர்கள் எல்லாரும் வந்து, ஐயோ அந்த இடம் நல்ல இடம் இல்லை, அது ராட்சதர்கள் உள்ள இடம், அங்கு போனால் நாம் தோல்விதான் அடைவோம், பெரிய சிக்கலான இடம் என்று சொல்லி நெகட்டிவாக ரிப்போர்ட் கொடுத்தார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் பாசிட்டிவாக கொடுத்தார்கள், நல்ல இடம், நல்ல தேசம் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் என்ன? காலேப் சூழ்நிலையை பார்க்கவில்லை. ராட்சதர்களையோ வறட்சியையோ முட்களையோ புதரையோ காட்டையோ அதெல்லாம் பார்க்கவில்லை, தேவனை பார்த்தான். இந்த தேசத்தை தேவன் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் அதை தருவார். நம்மள எத்தனை பேர் ஆண்டவரை ஆண்டவராக பின்பற்றுகிறோம்? அவர் என் எஜமான். எத்தனை பேர் நீங்கள் அவரை எஜமானாக பார்க்கிறீர்கள்? நம்மளே அநேகர் ஆண்டவரை எஜமானாக பார்ப்பதில்லை. சாமி கும்பிடுறோம், அநேகர் அப்படித்தான். அந்த சாமி கும்பிடுற அறையில் போய் சில சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க, அதோட மேட்ரு ஓவர். அப்புறம் இவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொள்வாங்க. சாமி கும்பிடுற மாதிரி கிடையாது. அநேகர் அவரை அப்படித்தான் பின்பற்றுகிறார்கள். அவர்தான் எங்கள் பாஸ், அவர்தான் எங்கள் ஓனர். இந்த அண்ட சராசரம் முழுவதுக்கும் ஆண்டவர் இயேசுதான் ஓனர், உங்களுக்கும் அவர்தான் ஓனர். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்களா? ஹவு டு யூ ஃபாலோ கிரைஸ்ட்? வித் வாட் ஆட்டிடியூட் யூ ஃபாலோ கிரைஸ்ட்? நீங்கள் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறீர்கள்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க மனசு புண்படும், எனவே இப்படி பேச வேண்டாம். இல்லை, அப்படி வாழக்கூடாது. தேவன் என்ன சொல்லுவார்? தேவன் இதை பற்றி என்ன சொல்லுவார்? What God says about this matter. What people say about this matter, that does not matter. இதை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் கோச்சுக்குவார், இவர் நினைச்சுக்குவார், அவர் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவார், எனவே இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், அப்படி முடிவெடுக்க கூடாது. What God says about this. இதை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. You walk before me uprightly. நீ எனக்கு முன்னாடி அப்ரைட்டா இருந்தா போதும்பா. இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவர் பார்வையில உங்களை பார்த்து நடங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குதா? நான் அடிக்கடி சொல்வேன், ஆர் யூ எ காட் ப்ளீசர்? அநேகர் செல்ஃப் ப்ளீசர்ஸாக இருக்கிறாங்க, சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்கள். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் செய்வாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு எனவே செய்கிறேன், இது எனக்கு பிடிக்கலை எனவே வேண்டாம். இல்லை, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சில மக்கள் மென் ப்ளீசர்ஸாக வாழ்கிறாங்க, மனிதர்களை பிரியப்படுத்துவார்கள். அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், இவங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனவே செய்யலாம். இது அவங்களுக்கு பிடிக்காது, இது வேண்டாம். இவர்கள் மென் ப்ளீசர்ஸ். சிலர் செல்ஃப் ப்ளீசர்ஸாக இருக்கிறாங்க, சிலர் மென் ப்ளீசர்ஸாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் டெவில் ப்ளீசர்ஸாக இருக்கிறாங்க, பிசாசுக்கு விருப்பமாக வாழ்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் காட் ப்ளீசர்ஸாக வாழ்கிறோம்?
இன்னிலிருந்து அந்த இடத்துக்கு வாங்க. காலேப் ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றினான். தேவ பார்வையில நம்மை உத்தமமாக நிறுத்தி அவர் என்ன சொல்றார், அவருக்கு இது பிரியமா, அவருக்கு இது சித்தமா என்று சொல்லி வாழ்வோமானால் அதான் உத்தமமா பின்பற்றுறது, ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுதல். அடுத்தபடியா ஆண்டவரை பின்பற்றுவதற்குள்ள அடுத்த அடையாளம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல, பாத்தீங்களா, கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை. இது என்ன விஷயம் பாருங்க, பூரணமாய் பின்பற்றுதல். ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுதல் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக ஆண்டவரை பூரணமாக பின்பற்றுதல். அப்படி என்றால் பொருள் என்ன? ஏதாவது ஒரு பகுதியில் ஆண்டவரை பின்பற்றுவது மற்ற பகுதியிலே பின்பற்றுவது கிடையாது. பூரணமாக பின்பற்றுவது என்றால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவரை பின்பற்றுவது. நம்மள அநேக ஜெபமெல்லாம் ஒழுங்காக பண்ணுவீங்க, அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஆராதனை கரெக்டாக பண்ணிடுவீங்க, பாட்டு ஒர்ஷிப்பு காணி கொடுக்கறது இதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஆனால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை பின்பற்றுதல். ஃபினான்ஷியலில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? உங்கள் டொமஸ்டிக் அஃபேர்ஸில் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் அலுவலகத்தில் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? சொசைட்டியில் உங்களோட உள்ள தொடர்பில் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? வியாபாரத்தில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை பின்பற்றுதல். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? உங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையிலே கத்தியை வை. எத்தனை பேர் நீங்கள் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க சொல்லுங்க பாரு. சாப்பாட்டில் கூட ஆண்டவரை பின்பற்றணுமா? வந்தது போனதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறா சில ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசு இருந்தால் எதையாவது போயிட்டு வாங்கிட்டு வர்றது, எதையாவது செய்யறது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் ஆண்டவரை பூரணமாக பின்பற்றணும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவரை பின்பற்றுதல். ஃபாலோயிங் கிரைஸ்ட் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். வெளிப்படுத்தல் 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் இவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் போற இடத்துக்கெல்லாம், அதுதான் இயேசுவை பின்பற்றுதல். ஆட்டுக்குட்டியானவர் என்பது யாரு? இயேசுவை குறிக்குது. இயேசு என்னெல்லாம் செய்தாரோ, இயேசு என்னெல்லாம் செய்தாரோ. ஒரு தடவை ஞானத்தான ஆயத்த கூட்டத்தில் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் ஞானத்தான ஆயத்த கூட்டத்தில் பிரசங்கம் வைக்கிறப்ப நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது அவர் ஞானத்தானம் எடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகு 30வது வயதிலே ஞானத்தானம் எடுத்தார். நாமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னேன். அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒருவர் எழுப்பி நின்று சொல்லுகிறார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், என்னையும் அறைவீர்களா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆம், இயேசுவை போல நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். அப்படியானால் இயேசுவை வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பின்பற்றுவது சாத்தியமா? எஸ், சாத்தியம்தான். மனது உண்டானால் மார்க்கம் உண்டு. நம்மிலே அநேகர் மனதிலே அந்த முடிவை எடுக்கவில்லை. நான் இயேசுவை பூரணமாய் பின்பற்ற வேண்டும். இயேசு எளிமையாக வாழ்ந்தார், நானும் எளிமையாக வாழ வேண்டும். இந்த இடத்துல அநேகர் இன்னும் வரவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், அவர்கள் எல்லாம் ஆபரணங்கள் அணிகிறார்கள், அவர்கள் இத்தனை செயின் போட்டிருக்கிறார்கள், இத்தனை வளையல் போட்டிருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் போடக்கூடாது என்றெல்லாம் கேட்கிறார்கள். இயேசு எளிமையாக வாழ்ந்தார், இயேசு எளிமையாக வாழ்ந்தார். நம்ம எத்தனை பேர் எளிமையாக வாழ தீர்மானிக்கிறோம்? முதல்ல மனதில் தீர்மானிங்களேன், கொள்கையை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்களேன். அப்புறம் அது நீங்கள் செய்கிறீங்களா செய்யலையா என்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம். இயேசுவை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பின்பற்றுதல். இயேசுவை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பின்பற்றுதல். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும். ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில் வாழ்ந்தப்ப அவர் சொல்கிறாரு,
நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. நம்மள சில பேர் சொந்த வீடு கட்டுறது ரொம்ப உயிரை விட்டுட்டு இருக்கிறோம். கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு யாருக்காவது சொந்த வீடு இருந்துச்சுன்னா ஆமாம், அது எப்படியாவது ஒன்றை கட்டிடணும், எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவை பின்பற்ற ஆளுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. என் பேரில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறீங்க, எனக்கு என்னத்தை சேர்த்து கொடுத்தீங்க? சில ஆள் வீடுகளை கேட்குறாங்க, எனக்கு என்னத்தையும் பண்ணீங்களா நீங்கள், எனக்கு எதாவது கொடுத்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆமாம், இயேசுவை பின்பற்றவர்கள் இயேசுவை போல எளிமையாக வாழ வேண்டும். இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனர். இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. என்ன அர்த்தம்? இந்த புவி நமக்கு ஒரு சொந்தம் இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் சொல்றாரு, எங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். எங்களுக்கு குடியிருப்பு இங்க கிடையாது. எங்களுக்கு இங்க மாளிகை அது இது வீடென்றும் நாடென்றும், இந்த பாட்டு முழுசா நேரம் இல்லை, நிறைய கவிகள் நிறைய பிரசங்க குறிப்புகள் இருக்குது. இங்க வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? ஆமா, எங்களுக்கு இதுதாங்க எங்களுக்கு சொந்த வீடு, அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி, இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்க சொல்றேன், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லைன்னு கவலையே படாதீங்க, சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அதுக்காக மண்டை போட்டு உருட்டிட்டு கிடக்காதீங்க. இயேசு எளிமையாக வாழ்ந்தார், நாங்களும் சொல்லுங்க எளிமையாக வாழ்வோம். இயேசுவை பூரணமாக பின்பற்றுதல், உத்தமமாக பின்பற்றுதல், இயேசுவை பூரணமாக பின்பற்றுதல். ஆராதனையில கரெக்டா செய்கிறோம், ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்றோம், ஆவிக்குரிய மேட்டர்லாம் கரெக்டாக. சில ஆள் சொல்லுது ஆவிக்குரிய மேட்ரு வேறங்க, இது வேறங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆவிக்குரிய மேட்டரு வேறங்க, இது வேறங்க. ஒரு உபவாச கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தாங்க. அதில் ஒரு வாலிபனும் வந்தான். வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சினிமா பாட்டை பாடிட்டான். அப்போ பக்கத்தில் வந்து இங்கே கேட்டாங்க, டேய் இப்போதானாடா உபவாசம் முடிச்சுட்டு வந்த, அதுக்குள்ளே சினிமா பாட்டாடா? அதுக்கு அவன் சொல்கிறான், அது ஆவிங்க, இது மாம்சங்க அப்படின்றான். எப்படியா? அது ஆவி, இது மாம்சம் அப்படின்றான். பாருங்களேன், ஒரு உண்மை விசுவாசி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை பின்பற்றுவார்கள். இயேசுவை பூரணமாய் பின்பற்றுதல், இயேசுவை பூரணமாய் பின்பற்றுதல். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 16 16:24. அப்பொழுது இயேசு தமது சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றுவது என்பது என்ன? சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், இப்போ மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு. அது ரொம்ப லக்ஸூரியாக இருக்கலாம், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பிரசங்கம் வைக்கும்போது எல்லா விரல்லையுமே மோதிரம் இருக்குது, இந்த கையிலையும் 5 விரலையும் மோதிரம் இருக்குது, இந்த கையிலையும் 5, இப்படி காட்டி பிரசங்கம் வைக்கிறார். அப்போ அவரை பின்பற்றவங்களும் நினைக்கிறாங்க நாங்களும் 5 மோதிரம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவர் கழுத்தில் பெரிய செயினை போட்டுக்கிட்டு அதை திறந்து காட்டுறாரு. ஆமாம், நீங்களும் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை பார்க்குறவங்களுக்கு அந்த ஆசை வரதான் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறார். உனக்கு நான் தங்கம் வெள்ளி தருவேன்னு சொல்லலை, என் பின்னே வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு வா. கஷ்டமான விஷயந்தான். வான்னு சொல்லும்போதே உனக்கு அதை தரும் இதை தருவோம்லாம் சொல்லலை, நீ சிலுவை எடுத்துக்கிட்டு வா. நீங்கள் இப்போ எல்லாம் யூடியூப்பில் வருது, இப்போ இந்த செய்தி யூடியூப்பில் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் ஒரு நாளைக்கு டாக்டர் பில்லி கிரஹாம் பிரசங்கத்தை யூடியூப்பில் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், நான் அவருடைய பிரசங்கத்துக்கு விளம்பரம் பண்ண நினைக்க வேண்டாம். நற்செய்தி கூட்டத்தில், சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கம் முடிஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆல்டர் கால் கொடுக்குறார். நம்ம ஆட்களே நிறைய பேர் ஆல்டர் கால் சில கொடுக்குறதே இல்லை.
சில ஆள் கொடுத்தா வா உன்னை ஆசீர்வதிப்பேன், வா உனக்கு சுகம் கிடைக்கும், வா உன் தேவைகள் சந்திக்கப்படும், கர்த்தர் உனக்கு வீடு கட்டி கொடுப்பார், உனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம், நீ பணக்காரனா மாறலாம், ஓடியா ஓடியான்னு கூப்பிடுறாங்க. டாக்டர் பில்லி கிரகம் அப்படி கூப்பிடுறதே கிடையாது. நான் இப்போது அழைப்பு கொடுக்க போகிறேன், அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். கண்டிஷன் சொல்றார். என்ன கண்டிஷன் தெரியுங்களா? இன்றையிலிருந்து நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும். இன்றையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக உங்கள் இரட்சகர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் சொல்றார். அடுத்தது, நீ சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இதற்கு சம்மதமானால் நீ வான்னு கூப்பிடுறார். நம்ம ஆளு இப்படி கூப்பிட்டா யாரோ வருவான்னு நினைக்கிறீங்களா? யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு பயந்துனே இவன் யாரையும் கூப்பிட மாட்டான். கர்த்தருக்கு நல்லா கவனமா கேளுங்க. இயேசு சொல்றாரு, என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் என்ன செய்ய சொல்றாரு? சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுங்கள். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, பாடுகள் உண்டு. நம்ம ஈஸியா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம், ஆடம்பரமா வாழலாம், கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணலாம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா சமாதானத்தையும் தருவார், எல்லா மகிழ்ச்சியும் தருவார், தேவைகளை சந்திப்பார். நான் மறுக்கவில்லை. முதலாவது தேவ ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. சிலுவை இல்லாமல் நோ கிராஸ் நோ கிரவுன், நோ கிராஸ் நோ கிரவுன். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் மெய் கிறிஸ்தவர் தானா? இயேசுவை பின்பற்றுவதிலே சிரமங்கள் உண்டு, இயேசுவை பின்பற்றுவதிலே பாடுகள் உண்டு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் நன்றா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:21 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. இப்ப இந்த கான்டெக்ட்ல என்ன போட்டிருக்குது பாருங்க. அவர் பாடு அனுபவிச்சாரா, அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வர வேண்டுமா? அப்ப அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? எவ்வளவு தெளிவா போட்டிருக்குது பாருங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி நமக்கு என்ன வைத்து போயிருக்கிறார்? மாதிரி வைத்து போயிருக்கிறார். அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன சுமக்க வேண்டும்? சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை சுமக்காமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது. You say that you are a Christian, then you will have to carry a cross. Are you sure you carry a cross? Without a cross, don't claim you be a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டாம். சிலுவை சுமக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அடுத்தபடியாக பார்க்கலாம், who is a Christian? அதே மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 16:24. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பார்த்தீங்களா, உங்களை வெறுக்கணும்னு போட்டிருக்குது, தன்னைத்தான் வெறுத்து. இப்போ எத்தனை பேர் தங்களை வெறுத்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும், ஆசைப்பட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், அப்படிதான் நம்ம அநேகர் நினைக்கிறோம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா? வெறுத்து, செல்ஃப் டினையல், சுயத்தையே வெறுக்க சொல்றாரு. அப்புறம் வேற மற்றதெல்லாம் வெறுக்க வேணான்னு சொல்லிடுவார்னு நினைக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷத்தில் 14:26 அதே வசனம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 14:26 வாசிக்கலாம். லூக்கா, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், பார்த்தீங்களா, சுயத்தை வெறுக்க சொல்றாரு. நம்ம எவ்வளவு பேர் வெறுத்து இருக்கிறோம்? எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். உலக மனிதர்களைப் போலவே நாமளும் இருக்க ஆசைப்படுறோம், மற்றவங்கள மாதிரியே விரும்புகிறோம். அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கலான்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். இப்போ கர்த்தர் காசு கொடுத்துருக்காரு, முதல்ல போய் அதை வாங்கிடலாம் சொன்னவங்க நிறைய பேர் உண்டுங்க. எப்படியாவது சாகிறதுக்குள்ள ஒரு 10,000 ரூபாயில் ஒரு பட்டுப்புடவை வாங்கிடலாம். ஒருத்தர் பிரதரை சொல்கிறாரு, 10,000 ரூபாய் ஒரு பட்டுப்புடவை பட்டு வேட்டி வாங்கி கட்டிடணும் ஆசையாக இருக்குது. சொல்லுங்க,
உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும், ஆத்துமாதாயம் செய்யணும், கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த கவலையை விட எப்படியாவது ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கிடணும். பிரசங்கிமார்களே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்கிறது, பாஸ்டர் நல்லா தான் பிரசங்க வச்சுட்டு வந்தார், இன்றைக்கி வித்தியாசமாக பேசுகிறாரு, இதனால தான் இந்த பாஸ்டர் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல. ஆமாம், தேவனுக்கு என்ன பிடிச்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ வாண்ட் டு பி எ காட் ப்ளீசர். நான் மனிதரை பிரியப்படுத்துகிற பிரசங்கியாராக இருக்க விரும்பவில்லை, நான் தேவனை பிரியப்படுத்துகிற பிரசங்கியாராக இருக்க விரும்புகிறேன். உங்கள் பைபிளில் இந்த வசனம் இருந்தால் நீங்கள் மறுபடியும் வாசித்து தியானம் பண்ணி பாருங்கள். லூக்கா 14 வசனத்தை நீங்கள் பைபிளாக ஏற்றுக்கொண்டா அதை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள். அங்கே என்னெல்லாம் போட்டுது பார்த்தீங்களா? தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படியானால் சுயத்தை வெறுப்பது இயேசுவை பின்பற்றுபவர்களின் அடையாளம். If you are a Christian, you will have self-denial. உங்களை நீங்களே சுயத்தை வெறுப்பீர்கள். உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் நடக்கணும்னு விரும்ப மாட்டீங்க. உங்கள் சித்த ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? உங்கள் இஷ்ட ஆண்டவரே. நம்ம அநேகர் அப்படி சொல்லுவோமே தவிர செயல் காட்டுறது கிடையாது. பாட்டெல்லாம் கூட இப்போ பாடிடுவோம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா அப்படின்லாம் பாட்டு பாடிடுவோம். உம் சித்தம் போல் என்னை நடத்தும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிடுவோம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எத்தனை பேர் உங்கள் திருமணத்தில் உங்கள் இஷ்டம் ஆண்டவரே என் இஷ்டம் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க பாலாம். ஆமாம், இப்போ பொண்ணு பார்க்க ஸ்கேல் எடுத்துகிட்டு போகிறான். இவ்வளோ உயரம் இருக்கணும்ன்றான், இவ்வளோ உயரம் இருக்கணும், மூக்கும் முடியுமா இருக்குதா? எத்தனை பேர் தேவ சித்தத்துப்படி திருமணம் செய்கிறாங்க? சொல்லுங்க பாலா. எத்தனை பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி என் வாழ்க்கை துணையை தாரும். திருமணம் ஆகாதவர்கள் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? உம்முடைய சித்தப்படி எனக்கு வாழ்க்கை துணையை தாரும். இவ்வளோ உயரமாக இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த எஜுகேஷன் இருக்கணும், இந்த கம்யூனிட்டியாக இருக்கணும், இந்த ஸ்டேட்டஸில் இருக்கணும், அப்படி இருக்கிறவங்கள தான் நான் கட்டிக்குவேன். என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? நான் சில கண்டிஷன் வச்சுக்கிறேன் பாஸ்டர், அதெல்லாம் நிறைவேறணும். ஆமாம், இவங்க இன்னும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல, அப்போ இன்னும் சுயத்தை வெறுக்கலை. உண்மையான கிறிஸ்தவர் சுயத்தை வெறுப்பார். அவர் என்ன சொல்வார்? உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும், என் சித்தம் அல்ல என்று சொல்வார். அப்படியானால் who is a Christian? The one who denies himself. தன்னை சுயத்தை வெறுக்கிறவர் தான் ஒரு உண்மை கிறிஸ்தவர். அடுத்தபடியாக பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 4:19. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இது அடிக்கடி படிச்சிருப்போம். இது மத்தேயு முதல்ல வந்துடுது. மத்தேயு 4 வந்துடுதுன்னா நிறைய பேர் தியானம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் உள்ள டீப்பாக போய் தான் தியானம் பண்ணுவாங்க. மத்தேயு 4:10 இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, அது ரொம்ப தியானம் பண்ணுறதில்லை. அங்கே எவ்வளோ தெளிவாக போட்டது பாருங்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். யாரெல்லாம் இயேசு பின்னாடி போகிறாங்களோ அவங்கெல்லாம் ஆத்துமாதாயம் செய்வாங்களாம். யாரெல்லாம் இயேசு பின்னாடி போகிறாங்களோ அவங்கெல்லாம் ஆத்துமாதாயம் செய்வாங்களாம். அப்படின்னா ஹூ இஸ் எ கிறிஸ்டியன் சொல்லுங்க? ஹூ இஸ் எ கிறிஸ்டியன்? யாரெல்லாம் ஆத்துமாதாயம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். நீங்கள் எத்தனை ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கிறீங்க? நான் 50 வருஷம் கிறிஸ்தவன், நான் 40 வருடம் கிறிஸ்தவன். சரி, ரொம்ப சந்தோஷம். நான் தான் சீனியர் மோஸ்ட் பிலீவர் இந்த சபையில். ரொம்ப சந்தோஷம். எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் மூலம் இயேசுவண்ட வந்திருப்பாங்க? சுவிசேஷ ஊழியத்தில் உங்கள் பங்கு என்ன? காலம்புரை இப்படியே ஓட்டிடலாமா? காலம்புரை இப்படியே ஓட்டிடலாமா? நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருந்தால் ஆத்துமாதாயம் செய்வீங்க, ஆத்துமாதாயம் செய்வீங்க. யோவான் சுவிசேஷத்தில் பிறகு படித்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தில் இவன் அந்திரியா இயேசுக்கிட்ட வருவான். அவன் வந்த பிறகு போய் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துடுவான், பேதுருவை கூப்பிட்டு வந்துடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அப்புறம் பிலிப்பு வருவான். அப்புறம் அடுத்த நாள் நத்தான்வேலை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ வரிசையாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு ஆள் வராரு, அப்புறம் அவர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வரார், அப்புறம் அவர் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரார். ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை பின்பற்றுகிறவர், அவர் இயற்கையாகவே அவர் என்ன செய்வார்? ஆத்தும ஆதாயம் செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை வருஷ விசுவாசியாக இருந்தாலும் சரி, பைபிளை நல்லா படித்து பாருங்கள்.
மத்தேயு 4:19 சொல்லப்பட்டிருக்குது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறது உண்மையானால் நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வீர்கள். இது ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யலைன்னா இந்த வருஷத்துலையாவது இப்பயாவது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துலையாவது நான் ஒரு ஆத்தும ஆதாயம் செஞ்சுன்னா ஆண்டவரே, எப்படியாவது நான் ஒரு ஆத்தும ஆதாயம் செஞ்சுன்னு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். D.L. மூடி என்ற தேவ மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய ஆத்துமாதாய பணியாளர், பர்சனல் இவாஞ்சலிசத்தில் அவரை போல யாரும் இதுவரையிலும் வந்தது கிடையாது. அவர் வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தார். யாருக்காவது ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் இரவு நான் படுக்கைக்கு போக மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் இரவு அவர் சாயங்காலம் இரவு வந்து விட்டது, படுக்கைக்கு போனார். கோட்டை கட்டிட்டு படுக்கைக்கு போனார். படுத்துக்கிட்டே யோசித்தார், இன்றைக்கு யாருக்காவது நான் இயேசுவை பற்றி சொன்னேனா, யாருக்காவது நற்செய்தி அறிவித்தேனா என்று அவர் கேள்வி கேட்டார். திடீரென்று ஞாபகம் வந்தது, இன்றைக்கு யாருக்கும் சொல்லவில்லை என்று. உடனே மறுபடியும் எழுந்திருந்து கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு தெருவுக்கு ஓடி யாருக்காவது சொல்லலான்னு போனார். அங்கே போனால் போலீஸ்காரங்க ஒரு திருடனை பிடிச்சி அந்த கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. இவர் அவங்ககிட்ட போய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, நீ மனம் திரும்பு, இயேசுக்கு ஒப்பு கொடுனார். அவன் சொன்னான், உத கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. அவன் சொன்னான், முதல்ல சொன்னான் உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போன்னு சொன்னான். இவர் சொன்னார், அதான் என் ஜோலின்னாரு. பாருங்க, ஒரு மேட்டரோட விடலை. இயேசு பற்றி அவன்கிட்ட சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்றான். இவர் சொல்கிறாரு, தட் இஸ் மை பிஸ்னஸ்ன்னாரு. அவன் அதுக்கு சொல்லிட்டான், உத கொடுப்பன்னு சொல்லிட்டான். இவர் பயந்துட்டு ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு வீட்டில் படுத்துட்டு சொல்லிட்டார் ஆண்டவர்கிட்ட. அவன்கிட்ட போய் சொன்னேன், அவன் மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்றான். தொடர்ந்து சொன்னேன், உத கொடுப்பன்னு சொல்கிறான். அவனை சந்தி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். ஒரு 2 நாள் கழிச்சு அவர் வீட்டில் யாரோ கதவை தட்டினாங்க. வேகமாக கதவை திறந்தா அவனே வந்து நிற்கிறான். இவருக்கு பயந்து போயிட்டார். இதனடா அன்னைக்கு உத கொடுப்பனா நேரிலே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு பயத்தோட, வாங்க என்ன விஷயம்னு கேட்டார். அப்போ அவன் சொல்கிறான், அன்னைக்கு ஏதோ வந்து சொல்ல வந்தீங்க, உங்களை நான் திட்டேன், உங்களை உத கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன சொல்ல வந்தீங்க அது எனக்கு இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இயேசு பற்றி சொன்னார். அவள் இயேசுவை ஏற்றுக்கிட்டான், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டான். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மா ஆதாயப்படுத்தினா வருஷத்துக்கு இந்நேரம் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. முயற்சியே எடுக்கிறது இல்லை, அதுக்காக கவலையே படுறதில்லை. வேறு எல்லாத்தையும் பேசுவோம், இதை பற்றியே பேச மாட்டோம். இதை பற்றி யாரும் சொன்னாலும், ஆமாம் இவருக்கு இதே தான் வேலை, ஆத்துமாதாயம் செய். இவர் சர்ச்சு வளர்றதுக்கு நாங்கள் ஆத்துமாதாயம் செஞ்சு கொடுக்கணுமா? ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு போகுது. இவரு பெரிய சர்ச்சை ஆக்கணுமா, அதுக்கு நாங்கள் ஆத்துமாப்பா, நீ எனக்கு ஆத்துமாதாயம் பண்ண வேண்டாம், ஆண்டவருக்கு ஆத்துமாதாயம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது சபையில் மாத்திரமல்ல, பல்வேறு இடங்களிலே பல்வேறு ஊர்களிலே நிறைய பேருக்கு ஞானத்தானம் கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல சபைகளுக்கு போறாங்க. ஆமாம், தேவனுக்காக வாழ்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுக்காக செய்கிறோம். ஆத்துமாதான் யாருக்காக செய்கிறோம்? தேவனுக்காக செய்கிறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்காக நாம் செய்யவில்லை, எந்த ஒரு தாபனத்துக்காக நாம் செய்யவில்லை. நாம் யாருக்காக செய்கிறோம்? தேவனுக்காக செய்கிறோம். ஒரு உண்மை கிறிஸ்தவர் யார்? அவர் இயேசுவை பின்பற்றுகிறவர். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஆத்துமாதாயம் செய்வார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆத்துமாதாயம் செய்வார்கள். அடுத்தபடியாக பார்க்கலாம், 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் யெகூ என்ற ராஜா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 10. முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. இயேசுவை பின்பற்றும் போது முழு இருதயத்தோடு பின்பற்றணும். உங்களை எத்தனை பேர் முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுறீங்க? இது ரொம்ப கேள்வி. முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுறது. கடந்த முறை கூட செய்தியில் சொன்னேன், இயேசுவை நேசிக்கிறத பற்றி சொன்னேன். இயேசுவை நேசிக்கிறத பற்றி பைபிளில் என்ன போட்டு தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 22:37 போட்டுக்குது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நம்ம எத்தனை பேர் முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறோம்? How many of us follow Christ with all our heart? God wants you to give your undivided attention, undivided commitment. உங்களுடைய அர்ப்பணம் டிவைட் பண்ணி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போகக்கூடாது.
God wants your undivided attention. நீங்கள் கவனம் சிதறாமல் முழு இருதயத்தோடு அவரை பின்பற்ற ஆண்டவர் விரும்புகிறார். முழு இருதயத்தோடு. சமீபத்தில் ஒரு சகோதரனை பார்த்து கேட்டேன், ஜெபம் பண்ணியா, தனி ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டேன். அந்த சகோதரர் சொல்கிறார், தனி ஜெபம் பண்ணலைன்றார். ஏன்னு கேட்டேன், நேரம் இல்லைன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சகோதரனுடைய வீட்டில் அதுக்கு முந்தின நாள் ஒரு தம்பதியார் வந்திருக்கிறாங்க. அந்த தம்பதியார் 3 மணி நேரம் பேசுகிறாங்க. நான் கேட்டேன், என்ன தம்பி பேசுனீங்கன்னு கேட்டேன். சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் தம்பதியாரோடு எவ்வளோ நேரம் பேசுறீங்க? அவர் மட்டும் இல்லைங்க, உதாரணத்துக்கு தான் அவரை சொல்கிறேன். உங்கள் எல்லார் வாழ்க்கையுமே அப்படி உண்டு. மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவோம், மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவோம், மணிக்கணக்காக எங்கெங்கேயோ போவோம், அங்கே உட்காருவேன், இங்கே உட்காருவேன், அவரோட பேசுவேன், இவரோட பேசுவேன். ஆனால் செபிக்க என்ன இல்லை? நேரம் இல்லை. அதை பற்றி கவலையும் படதில்லை. ஏகுவை பற்றி அப்படி போட்டுக்குது பார்த்தீங்களா? அந்த வசந்தி என்ன போட்டுது படிங்க, 10:31. ஏகு கர்த்தரை முழு இருதயத்தோடு நடக்க கவலையோ படல. அதை பற்றி முழு இருதயத்தோடு நடக்கலை என்பது வேற விஷயம். அதை பற்றி என்னவும் பண்ணலே அவன். அதை பற்றி நெவர் மைண்ட். அது இப்போ நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்கப்பா, ஐ நெவர் மைண்ட். அடே அப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர்கிட்டே சொல்கிறாங்க நெவர் மைண்டுன்றாங்க. அதை பற்றி கவலைப்படலை. முழு இருதயத்தோடும் தேவனை பின்பற்ற அவன் என்ன செய்யலையா? கவலைப்படலை. அட்லீஸ்ட் ஒரு கவலையாவது இருக்க வேணாமா? ஐயோ, நம்ம ஜெபிக்கணுமே, நம்ம கர்த்தருக்கு கனப்படுத்தணுமே. இப்போ முதல் குறிப்பு சொன்ன ஆத்துமாதாயம் செய்யணுமே, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுமே அப்படின்னு என்ன கூட வரலையா? கவலை கூட வரலையா? இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் கேட்குறேன், வீடுகளில் இல்லை நீங்கள் யாரோ தேவனை நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் கிறிஸ்தவர் தான், இயேசுவை பின்பற்றுறீங்க. ஒரு கேள்வி உங்களையே கேட்டு பாருங்க, முழு இருதயத்தோடு செய்கிறீங்களா? நீங்கள் இயேசுவை முழு இருதயத்தோடு பின்பற்றுறீங்களா? 60%. சில ஆள் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க சபை மக்களை ஒரு நாள் இன்டர்வியூ பண்ணாராம். அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, ஒரு நாள் எல்லாரும் இன்டர்வியூ பண்ணணும், தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணணும்னு. அப்படி அவங்கள தனித்தனியாக வச்சு கேள்வி கேட்பாராம். ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சிங்களா, ஆத்துமாதாயம் செய்தீங்களான்னு கேள்வி கேட்பாராம். அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாராம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எத்தனை சதவீதம் இடம் கொடுக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பாராம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்களா 80% சிலர் சொன்னாங்களா, சிலர் 60% சொன்னாங்களா, சிலர் 50% சொன்னாங்களா. இவர் கேட்பாராம், மீதி சதவீதம் யாருக்குன்னு கேட்பாராம். 60% நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், 80% நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஒரு சிலர் தான் சொன்னாங்களா 100% சொன்னாங்களா. நமது சபைகளிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? Do you follow Christ with all your heart? இது ஒரு இல்லைன்னா கொஞ்சம் கவலையாவது படுங்க. அதுக்காக ஏகு என்ற ராஜாவை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு பின்பற்றதை பற்றி அவன் என்ன கூட படலையா, கவலை கூட படலையா. நீங்க கவலைப்படுறீங்களா? அதை கண்டுகிறதே இல்லை சில ஆள். அதெல்லாம் யாருக்கும் பார்த்தா போனோமா, சர்ச்சுக்கு போனோமா, பாட்டு 2 பாடினோமா, அட்டன் பண்ணோமா, செய்தியை கேட்டோமா, செய்தி நல்லா இருந்துச்சா இல்லையான்னு 2 மார்க்கை போட்டோமா, கமெண்ட் அடித்தோமா, காணிக்கை கொடுத்தோமா, வந்துக்கிட்டே இருப்போம். அதோடு அடுத்த சண்டையை பார்ப்போம். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறோம்? இந்த செய்திகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம். இயேசுடைய பிரசங்கம் கூட ஒரு நேரம் கஷ்டமாக இருந்துச்சு. அது முதல் அநேகர் அவரை பின்பற்றாமல் என்ன பண்ணிட்டாங்களாம், திரும்பி போயிட்டாங்களா. இயேசு பேதுரு கூட பார்த்து கேட்டாரா, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டாரா. அப்போ பேதுரு சொல்ல, எங்கேயா போவோம், வேறு வழியில் வந்து சேர்ந்துட்டோம்னா. உங்கள் சமாச்சாரம் எப்படின்னு தெரியல. நீங்கள் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறீர்கள்? முழு இருதயத்தோடு பின்பற்றுகிறீர்களா? நேரமில்லை. ஆமாம், இந்த எசக்கியா ராஜாவை பற்றி வேதம் சொல்லுகிறது 2 நாளாமும் 31:21 அவன் முழு இருதயத்தோடு எல்லாவற்றையும் செய்வானா. ஆண்டவருடைய காரியங்களில் அவன் முழு இருதயத்தோடு எல்லாவற்றையும் செய்வானா. இது வரலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். பாட்டு பாடும்போது
நான் ஜெபங்களில் அந்த முழு கான்சன்ட்ரேஷன் வரலும் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு பாட்டு 2 பாட்டு எந்த பாட்டையாவது பாடி கவனம் சிதறக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. முழு கவனம் அங்கே இருக்கணும், முழு கவனம் அங்கே இருக்கணும். கவனம் சிதறக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. எத்தனை பேர் அப்படி எத்தனை பேர் அப்படி முழு இருதயத்தோடு ஆண்டவரை பாடணும், முழு இருதயத்தோடு செபிக்கணும், முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், முழு இருதயத்தோடு இவருக்கு ஊழியம் செய்யணும், முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றணும். ஃபாலோ கிரைஸ்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். இன்னொரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 24:13 ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது முடிவு பரியந்தம் பின்பற்ற வேண்டும், கொஞ்ச நாள் பின்பற்றது அல்ல. ஆமாம், கொஞ்ச காலம் பின்பற்றி நிறைய பேர் இப்போ அப்படி மாறிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் நல்லா இருக்கும், நல்லா ஊழியத்தில் ஆராதனையில் எல்லாவற்றும் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நிறைய பேர் விசுவாசிகளில் பேக் ஸ்லைடர்ஸாக இருக்கிறாங்க. வெளியே சொல்லிக்கொள்ளாமலேயே பேக் ஸ்லைடர்ஸ், வெளியே தெரியாமலேயே பேக் ஸ்லைடர்ஸ். ஆமாம், ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், நேற்று இருந்தது போலவே இன்றைக்கும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேனையானால் ஐ எம் ஏ பேக் ஸ்லைடர் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். எவ்ரி டே ஐ ஷுட் மூவ் ஃபார்வர்ட், ஐ ஷுட் மூவ் ஃபார்வர்ட். ஆண்டவருக்காக எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். நேற்றை இருந்தது போலவே இன்றைக்கும் இருப்பேனையானால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது பின்மாற்றத்தில் இருக்கிறது. நீங்கள் கூட சொல்லுங்கள், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏதாவது சூடு கொஞ்சம் இருக்கிறதா, ஏதாவது அனல் இருக்கிறதா, ஏதாவது கொஞ்சம் அக்கினி இருக்கிறதா, ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? Is there any growth in your Christian life? Is there any fire in your Christian life? Is there any inspiration in your Christian life? Is there any fruit in your Christian life? மசமசான்னு சொல்லுவாங்க, மசமசான் இருக்கிறான், மதமதான் இருக்கிறான். இப்போ நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஒருவேளை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனல் இருக்கிறதா, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூடு இருக்கிறதா, ஒரு உஷ்ணம் இருக்கிறதா, ஒரு அக்கினி இருக்கிறதா? முடிவு பரியந்தம் அநேகர் பேக் ஸ்லைடர்ஸ் ஆயிட்டாங்க. சர்ச்சுக்கு வராங்க, உள்ளத்தில் they are பேக் ஸ்லைடர்ஸ். உள்ளத்துக்குள்ள அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. பேதுரு அவரை தூரத்திலே பின்பற்றினான், கிட்ட போகவே இல்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எங்களுடைய ஊழியத்திலிருந்து ஒரு சகோதரன் சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியே போயிட்டார். அவர் போகும்போது இப்படி சொல்லிட்டு போனாராம். என்கிட்ட சொன்னாங்க, என் காதில் கேட்டுச்சு. ஆமா, என்ன சொன்னாராம், 15 வருஷம் அவர் பேச்சை கேட்டுட்டு இருந்துட்டேன், இனி போதும், இனிமே அவர் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து தான் சீச்சரில் கூப்பிட்டப்பா அப்படி சொல்லி கூப்பிட்டாரா? என்ன பிரதர், நீங்கள் ஒரு 15 வருஷம் பின்னாடி வாங்க, அப்புறம் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம். இயேசு அப்படி சொன்னாரா? இயேசு அப்படி சொல்லலை. ஒரு 20 வருடம் பின்னே வாருங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி போகலாம். அப்படி இயேசு சொல்லலை. என்ன சொல்றார் தெரியுங்களா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சாகரவர்கள், அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, ஆமா சாகர வரல் இயேசுவை பின்பற்றுவேன். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் அவரை பின்பற்றுவேன். முடிவு பரியந்தம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஃபாலோ ஹிம் டில் த எண்ட். முடிவு பரியந்தம் என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். ஆமாம், யோவான் என்ற சீஷன் தான் கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் பின்னாடி போனான். நிறைய பேர் போனாங்க. சில ஆள் பாதியிலே ஒருத்தன் துப்பட்டியை போத்திட்டு போனானா, அவன் ஓடி போயிட்டானா. பேதுரு எதில் பின்பற்றினானா? தூரத்தில் பின்பற்றினானா. வசனம் போட்டுக்குது, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த போது பக்கத்தில் ஒரு சீஷன் நின்றுட்டு இருந்தான். அவன் யாரு? யோவான் என்கின்ற சீஷன் நின்றுட்டு இருந்தான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இயேசுவுக்கு சிலுவையில் தொங்கும்போது. எவ்வளோ பேர் வந்தாங்க. அன்னைக்கு ஒண்டி தான் எதுவரையும் வந்திருக்கிறான், சிலுவை வரைக்கும் வந்திருக்கிறான், கடைசி வந்திருக்கிறான். அவனுக்கு தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனார். எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்குப்பா அப்படின்ற பொறுப்பை தனக்கு பிரியமான சீஷன் கொடுத்தாரு. நல்லா கவனமாக கேளுங்க. இயேசுவை முடிவு பரியந்தம் பின்பற்றுதல். ஃபாலோ கிரைஸ்ட் டில் த எண்ட்.
இன்றைக்கு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இயேசுவை பின்பற்றுவது சரிதானா, நீங்கள் இயேசுவை சரியாகத்தான் பின்பற்றுகிறீர்களா என்பதற்கு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறேன். ஹூ இஸ் எ கிறிஸ்டியன்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இப்போது சொன்ன குறிப்புகள் பிரகாரம் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக மாறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாஸ்குமார் வந்து ஜெபத்தில் நடத்தி ஆராதனை முடித்து வைப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய பல அடையாளங்களை நான் இந்த நாளிலே பார்த்தோம். கேட்ட செய்திகளுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். காலைப்பை போல உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுவோம். மனப்பூர்வமாக அவரை முழு மனதோடு அவரை பின்பற்றுவோம். சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அன்றன்று வருகிற எல்லா விதமான சோதனைகளை ஜெயித்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவன் இயேசுவை பின்பற்றுகிறான் என்பதற்கு அடையாளங்களிலே அவர் ஆத்துமாதாயம் செய்வார். முழு மனதோடு முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுவார். எப்படி என்றால் முடிவு வரைந்தும் பின்பற்றுவார். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையும் உம்மை பின்பற்றி வர எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து முடிவு வரையும் உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் கடைசியில் சொல்லும்போது நீங்கள் எப்படி பின்பற்றுகிறீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பல கேள்விகளை அங்கே கேட்டாங்க. அனலாக இருக்கிறதா, எழுப்புதலாக இருக்கிறதா, இல்லை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதா, இல்லை மசன்னு இருக்கிறீங்களா அப்படிங்கிறதும் கூட பிரசங்கத்தில் கேட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக தான் பின்பற்றுறீங்களா? மனப்பூர்வமாக தான் பின்பற்றுறீங்களா? சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் பின்பற்றுறீங்களா? அந்த ஒரு வார்த்தை என்னையும் கூட தொட்டுது. மசன்னு இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு விருப்பம் இல்லை, பாடுவதற்கு ஒரு விருப்பம் இல்லை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு விருப்பம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு விருப்பம் இல்லை, ஊழியம் செய்வதற்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காகத்தான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று உள்ளத்திலே நினைக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், இந்த அருமையான நேரத்தில் ஒரு முறை ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் விருப்பத்தோடு உம்மை பின்பற்றணும். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்றணும். ஆண்டவர், இவ்வளவு நாட்களாக நான் அப்படி பின்பற்றவில்லை, என்னை தயவாய் மன்னியும். ஏனோ தானோ என்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவர், உத்தமமாய் கூட உம்மை நான் பின்பற்றவில்லை. நல்ல ரிசல்ட்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக வைத்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் நினையாமல் சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் நான் முறுமுறுத்துறேன். ஆண்டவரே, என்னை ஒரு முறை மன்னியும். ஆண்டவரே, உத்தமமாய் பின்பற்ற, பூரணமாய் பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். தயவு செய்து கண்களை மூடுங்கள். ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம், எல்லாம் முடிந்தது என்கிற அந்த மனநிலையிலே இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை
சிந்திய இரத்தத்தினாலே தலையே. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவை பின்பற்றுகிறதிலே ஆண்டவரே சில காரியங்களில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்பதாக முழுவதுமாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை உத்தமாய் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரை பூரணமாய் பின்பற்ற எல்லா பகுதிகளிலும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்றி முடிவு வரைந்தும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விருப்பத்தோடு உம்மை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே வருகிற நாட்களில் இந்த நிமிஷத்திலிருந்து உற்சாகமாய் உம்மை பின்பற்ற உதவி செய்வீராக. வசனத்தை பிடித்து கொண்டு பின்பற்ற உதவி செய்வீராக. கரடு முரடான பாதைகளாய் இருந்தாலும், ஜெபங்கள் கேட்கப்பட்டாலும் ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனாலும், எந்த சூழ்நிலையிலும் முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்றுகிற கிருபைகளை கர்த்தர் தருவீராக ராஜா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும். இன்றைக்கு எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். பாடல் வேலைக்காக, ஆராதனை வேலை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். God bless you. Kindle me with